ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவுல் வடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அவுல், வெள்ளை அவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை புழிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியை புழிஞ்சி இப்படி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அவளை புழிஞ்சி எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் இதில் போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் குழ குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு உருண்டை மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு கையில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. வடை நம்ம எப்பயுமே நம்ம கடலைப்பருப்பு வடை, உளுத்த வடைலாம் செய்வோம்ல, அதேமாரி தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்து நல்லா இப்படி உருண்டை உருட்டிக்கிட்டு நல்லா இந்த கையை வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு வடையாக எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம ஒரு கப்பு அவளுக்கு 12 வடை கிடச்சிருக்குது. நம்ம இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். டக்குன்னு ஊற வச்சுட்டு கடகடன்னு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஊற வைக்கணும்னா ஒரு மணி நேரமாவது ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். வடை ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யணும். மேலே கீழே பட்டுறாமல் கவனமாக எடுக்கணும். வடை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கலரே நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா வடை வீடியோலாம் போட்டுக்கிறோம். உளுத்த வடை, கடலைப்பருப்பு வடை, ராகி வடை, இந்த மாதிரி நிறையா போட்டுக்கிறோம். போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோ எண்டில். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய அவல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.